பிரம்ம முகூர்த்த பூஜையோட 3வது நாள் வெள்ளிக்கிழமை காலைல கொஞ்சம் சீக்கிரமாவே எழுந்துட்டேன். இன்னைக்கு வெளிய போற வேலை இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு பூஜை ரூம்ல வியாழக்கிழமை என்னோட ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா காலையில எழுந்து கொஞ்சம் சீக்கிரமா கிளம்புறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால தான். அப்படி இருந்தாலும் இன்னைக்கு 5:00 மேல ஆயிடுச்சு. எப்பவுமே 5:00லாம் அவ்வளவா பனி இருக்காது. அப்புறம் போக போக பார்த்தா அப்படியே ஃபுல்லா பனி வந்துருது. அதுவும் 6:00 பார்த்தா அப்படியே ஃபுல்லா க்ளோஸ் ஆயிருக்கு. அது கிளைமேட் பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு. வெள்ளிக்கிழமை நிலவாசப்படியில விளக்கெல்லாம் ஏத்திட்டு, அதுக்கப்புறமா இன்னைக்கு பூஜை ரூம்ல பஞ்சபாத்திரம் தண்ணிலாம் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். வெள்ளிக்கிழமையில எப்பவுமே மஞ்சள் தண்ணி கலந்து அதில கொஞ்சமா ஏலக்காய் தூளும் போட்டு வச்சுட்டேன். இன்னைக்கு பிரசாதமா பால்ல தேன் கலந்து வச்சுட்டு, இன்னைக்கு சிம்பிளா பூஜை ஒர்க்க முடிச்சாச்சு. எப்பவுமே பிரம்ம முகூர்த்த பூஜை விளக்கேத்துறது நிலவாசப்படியிலேருந்து உள்ள கொண்டு படிப்படியா முதல்ல குலதெய்வ விளக்கேத்திட்டு, அதுக்கப்புறம் ஏத்தணும். அதேபோல குத்து விளக்கு வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை மட்டும் ஏத்துவேன். மத்த நாள்ல சிம்பிளா ஒரு 5 விளக்கு மட்டும் தான் ஏத்தி வைப்பேன். 1க்கு மேற்பட்ட விளக்கு எவ்வளோ வேணா ஏத்தலாம். கண்டிப்பா துணை விளக்கு 1 இருக்கணும். நான் எப்பவுமே டெய்லி ஒரு 5 விளக்கு ஏத்துவேன். வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை மட்டும் என்னோட பூஜை ரூம் விளக்குல 9 விளக்கு கணக்கா இருக்கும். இன்னைக்கு விளக்கெல்லாம் ஏத்திட்டு, அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்த பூஜை விளக்கேத்துறதுக்கு ரெடி பண்ணியிருந்தேன். காலையில எழுந்து இது போல சுறுசுறுப்பா விளக்கேத்தும்போது நம்ம உடம்பும், மனசும் சரி ரொம்ப ஆக்டிவா இருக்கு. ஆனா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு 2 டேஸ்க்கு கொஞ்சம் லேட்டா எழுந்துக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இன்னும் நம்ம சீக்கிரமா எழுந்து விளக்கேத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே உடம்பும் சரி, மனசும் சரி ஆக்டிவா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா முழிப்பு வந்துரும். வெள்ளிக்கிழமைனால இன்னைக்கு ஐஸ்வர்ய கோலம் தான் போட்டிருந்தேன். இது பூஜை ரூம்ல மட்டும் தான் போடணும். யார் கால் பட இடத்துலலாம் போடவே கூடாது. இந்த தட்டில இருக்கிற கோல மாவும் எடுத்து அப்படியே நானு தொட்டியில போட்டுருவேன். இன்னைக்கு சிம்பிளா சாமந்தி பூ மட்டும் வச்சு விளக்கேத்திருந்தேன். இன்னைக்கு நல்லா பிளெஸ்ஸிங்கோட நல்லா சூப்பரா இந்த டே ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு இப்படி தான் பூஜைலாம் நல்லா திருப்தியா முடிச்சிருக்கேன். நாளைக்கு நம்ம இன்னொரு பூஜையில பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட வீடியோலாம் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும். பாய்.